அன்பு நெஞ்சங்களே, ஸ்ரீதன்யா டெக்னிக்கல் அஸ்ட்ராலஜி ஸ்ரீதரின் வணக்கங்க. நம்ம 27 நட்சத்திரங்களுடைய அமைப்பையும் அந்த நட்சத்திரக்காரங்களுடைய குணங்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஒவ்வொரு பதிவிலையும் பார்க்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரம் பற்றி பார்க்கலாம். நட்சத்திராதிபதி வந்து சனி. இந்த நட்சத்திரம் வந்து மீன ராசியில் வரும். அதனால குரு தான் வந்து இந்த ராசியோட அதிபதி. ஸோ குருவும் சனியும் சேர்ந்து தான் இந்த நட்சத்திரக்காரங்களை வந்து வழிநடத்தும். பொதுவாக இவங்க வந்து ஒரு செயலை எடுத்தாங்கன்னா அந்த செயலை வந்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்போடு தான் இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் நேர்மையான ஆளாக இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி மற்றவங்ககிட்டையும் வந்து அதே நேர்மையும் உண்மையும் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. மனசில் இருக்கிறது தான் வந்து வாயில் பேசுவாங்க. உள்ளே ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேச மாட்டாங்க. அதனால் சில பாதகங்களும் ஏற்படும். எடுத்த செயலை வந்து முழுசாக முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு திறமையும் குணமும் தன்மையும் எங்கள்கிட்ட இருக்கும். இவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை இருக்கும். அது நல்லது கெட்டது எதுன்னு தெரியும். தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு கெட்டதாக இருந்தாலும் அது பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துப்பாங்க. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணியும் இருப்பாங்க. உணவு விரும்பிகளாக இருப்பாங்க. ருசியாக சாப்பிடுவாங்க. பொதுவாக இவங்க வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க. உண்மையான உறவுகள்கிட்ட தான் பழகுவாங்க. மற்றவங்க வந்து ஒரு போலியாக இருக்காங்க, இல்லை வந்து ஒரு புறம் பேசும் ஆளுங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா அவங்ககிட்ட வந்து பழக்கத்தை வச்சுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு அதிகமாக வந்து நட்பு வட்டாரங்களும் உறவினர் வட்டாரங்களும் இருக்கும். உண்மையாலே வந்து உறவினர்கள் வந்து அதிகமாக இவங்ககிட்ட வந்து பழகுவாங்க. அதே மாதிரி நண்பர்களும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக வந்து நண்பர்கள் இவங்களுக்கு வந்து பழக்கத்திலே இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யக்கூடியவர்கள். யாருக்கு உண்மையிலே உதவி தேவையோ கஷ்டப்படுறாங்களோ அது இவங்களுக்கு தெரிய வருதுனாக்கா அவங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. அதே இவங்களுக்கு வந்து மற்றவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு குணம் இருக்கும். கலைகளில் ஆர்வம் இருக்கும். சினிமா, பாட்டு, நாடகம், இசை இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அடிக்கடி பயணம் பண்ணுறதுல வந்து இவங்களுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். கல்வி, ஞானம் இதெல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். படிக்கணும்னு நினைக்கிற விஷயத்தை வந்து நல்லபடியாக படித்து முடிப்பாங்க. வம்பு வழக்குன்னு வரும்பொழுது அதில் வந்து வாதாடி ஜெயிக்கிறதுல வந்து ரொம்ப முனைப்பாக இருப்பாங்க. குடும்ப தொழில் வந்து இவங்க விரும்பி செய்வாங்க. அந்த குரு இருக்கிறதுனால அந்த கிளான் மூலமாக வரக்கூடிய தொழிலை வந்து இவங்க செய்வாங்க. இதே மாதிரி ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, ஜோதிடம் சம்மந்தப்பட்ட துறையிலையும் வந்து இவங்களுக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். திடமான மனதைரியத்தை கொண்டவர்கள். எந்த பிரச்சனையும் வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கும். அசட்டு தைரியமாகவும் இருக்கும். சில நேரங்களில் எளிதில் வந்து முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள். அதாவது ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணியிருப்பாங்க, அது நடக்கலான்றப்ப உடனே வந்து தோண்டு போயிடாமல் அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த முடிவை மாற்றிக்கிட்டு அடுத்த முடிவை செயல்படுத்த கிளம்பிடுவாங்க. தான தர்மங்களில் விருப்பம் இருக்கும். அதே மாதிரி செல்வாக்கு இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் வீரப்பான குணம் இருக்கும். அடிக்கடி சில விஷயங்களுக்கு வந்து அவங்க மனசுக்கு சரிப்படலைனாக்கா அதை வந்து வீம்பாக இருப்பாங்க. பொதுவாக அமைதியானவங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய பெரிய பிரச்சனை வந்தால் கூட வந்து அதை பற்றி பெருசாக கண்டுக்காமல் அமைதியாக போயிடுவாங்க. இப்போ அந்த நேரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த நேரம் சூழ்நிலையை பொறுத்து அதுக்கு பெருசாக கோவப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. மதி நிறைந்தவர்கள். ஓகேங்களா? ஸோ மதிநுட்பம் அதிகமாக இருக்கும். ஆடம்பர பொருட்கள், ஆடம்பர விஷயங்களில் வந்து இவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். அதை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடம்பர பொருள் சேர்க்கிறதுல வந்து கொஞ்சம் முனைப்பாக இருப்பாங்க. நல்ல ஒரு உறுதியான தேகத்தை உடையவங்களாக இருப்பாங்க. ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும். கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ரொம்ப டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக முன்கோவப்படுவாங்க. அதே மாதிரி பிரச்சனைகளையும் வந்து இவங்களாவே சில பிரச்சனைகளை வந்து உருவாக்கிப்பாங்க. அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்களில் சில இடத்துல வந்து இன்வால்வ் ஆகி அதை வந்து பிரச்சனைக்குரியதாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையும் உங்ககிட்ட இருக்கும். கதை எழுதுறது, கதை சொல்கிறது, ஒரு விஷயத்தை வந்து யூகிக்கிறது, இதெல்லாமே வந்து திறமை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். எதுலேயும் வந்து ரொம்ப முழுசாக நாட்டம் இருக்காது. ஆடம்பரமாக இருக்கும், விரும்புவாங்க. அதே சமயம் ஒன்றுமே இல்லாமல் எளிமையாக இருக்கிறதுக்கும் வந்து தயங்க மாட்டாங்க. எதுலேயும் நாட்டம் இல்லாமல் இந்த தாமரை இலை மேல் தண்ணி மாதிரி பட்டும் படாமல் இருப்பாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய குடும்பம் அப்படி வரும்போது குடும்பத்தில் வந்து பற்று அதிகமாக இருக்கும். தனக்கு வேண்டிய ஒரு வட்டாரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறையோடும் கவனத்தோடும் இருப்பாங்க. நல்லபடியாக பார்த்துப்பாங்க.
இவங்க வந்து இயற்கையான தொழில், இயற்கை சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும். விவசாயத்தில் கூட வந்து அவங்களுக்கு செடி வளர்க்குறது, மரம் வளர்க்குறது வந்து சரி, விவசாயம் பண்ணுறதுலேயும் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ குருவுடைய தன்மையும் சனியோடைய தன்மையும் சேர்ந்து அந்த நேர்மை, உண்மையும் இருக்கும், கோபமும் இருக்கும், புறம் பேசும் குணமும் இருக்கும். அதே சமயத்தில் மற்றவங்களை யாரும் தொந்தரவு பண்ணாமல் தன்னுடைய வாழ்க்கையில், தன்னுடைய விஷயங்களில் தொந்தரவு பண்ணுறவங்க, குறுக்கிடுறவங்களோட மட்டும் தான் இவங்க வந்து இவங்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்க. ஸோ பொதுவாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குருவுடைய அனுகிரகமும் சனியோட அனுகிரகமும் பெற்று சந்தோஷமான வாழ்க்கையும் ஒரு பக்கம் வாழ்வாங்க, ஒரு பக்கம் வந்து கஷ்டமான வாழ்க்கையிலேருந்து மீண்டு வர்றதுக்காகவும் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கலந்த வாழ்க்கை தான் எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். உங்களுக்கு ஜோதிடம் பற்றின சந்தேகம் எதுவாக இருந்தாலும், இல்லை நான் போடுற பதிவுகளை பற்றின கேள்விகள் எதுவாக இருந்தாலும், இல்லை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், ராசிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும், வாஸ்து பார்க்கணுன்னாலும் நீங்கள் என்னை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு இங்கே இருக்கும். இல்லை நீங்கள் கமெண்ட்ஸ் பற்றி போடலாம், இல்லை எனக்கு தனியாக கால் பண்ணியும் பேசலாம். நன்றி, வணக்கம்.